குறிப்பாக அந்த காலகட்டத்தில் 1 கிலோ சந்தனக்கட்டை 200 ரூபாய் என்றால் இவர்களுக்கு கொடுப்பதோ வெறும் 20 ரூபாய் என்கிற அளவில்தான் அன்றைக்கு சந்தன மரங்கள் வெட்டப்பட்டது. 20 ரூபாய் கிடைத்தாலே போதுமான அது என்கிற நிலையில் இருந்த அப்பாவி மக்கள் தினந்தோறும் காடுகளுக்குள், அடர்ந்த வனப்பகுதிக்குள் பல கிலோமீட்டர்கள் நடந்து தலை சுமையாய் தூக்கி வந்து 20 ரூபாய்க்கு வேலை செய்கிற இந்த அவல குடும்பங்களை கண்டறிந்த வீரப்பனார் அவர்கள் அங்கே கடினப்பட்டு கொண்டிருந்த அப்பாவி மக்களிடத்திலே பேசுகிறார். சந்தன மரங்கள் வெட்டினால் என்னிடம் தாருங்கள், உங்களுக்கு உரிய மதிப்பு விலையை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் 180 ரூபாயை மக்களுக்கு கொடுத்துவிட்டு 20 ரூபாயை தனக்கு செலவுக்கு வைத்து கொண்டு சந்தன மரங்களை வாங்கி ஒரு இடைத்தரகரை போல காடுகளில் வெட்டி அந்த மரங்கள் கேரளா, கோவை போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது.